ஒரு திருக்குறள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 96வது திருக்குறள். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். இதோட பொருள் என்ன பார்க்கலாமா? நல்ல விஷயத்தை தேடி நம்ம போகும்போது நம்ம கிட்ட இருக்கிற தீய குணம் தானா மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சின்ன கதை மூலியமா பார்க்கலாமா? ராஜா அப்படின்ற ஒரு பையன் இருந்தானா. எப்ப பாரு அடுத்தவங்க செய்யற தப்பையே சுட்டி காட்டிட்டு அவங்க மனசு நோகிற மாதிரி பேசுவானா. ஆனா அவன் மனசால தன்னுடைய தனிமையை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டானா. அவங்க தாத்தா அவன் கிட்ட ஒரு யோசனை சொன்னாராம். தம்பி, நான் சொல்ற மாதிரி நீ செய், நீ வருத்தப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொன்னாராம். என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னானா, நீ மற்றவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயத்தை தேடு, அதை தேடி அவங்க கிட்ட அதை பத்தி பேச ஆரம்பி அப்படின்னு சொன்னாராம். அவனும் மற்றவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை தேடி தேடி அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சானா. அவன் மனசுல இருக்க கோபம், பொறாமை அப்படின்ற கெட்ட எண்ணம் அழிஞ்சு அவன் ஒரு நல்ல மனுஷனா, மகிழ்ச்சியான மனுஷனா வாழ ஆரம்பிச்சானா. இதை தான் தாத்தா இந்த திருக்குறள்ல சொல்றாரு. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். மீண்டும் அடுத்த திருக்குறளோட நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.